பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய வார்த்தை, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலை வைக்கின்றேன். Then the Lord put forth his hand and touched my mouth, and the Lord said to me, Behold, I have put my words in your mouth. எரேமியா அதிகாரம் 1 வசனம் 9. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நாவை ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை பேச நம்மை அழைக்கிறார். அதனால் நம்முடைய நாவு எதை பேசுகின்றது என்று சிந்தித்து பார்த்து பேச வேண்டும். நம்முடைய நாவினால் வரும் பேச்சு சமாதானத்தை உருவாக்க வேண்டும். நம்முடைய நாவினால் வரும் வார்த்தை பிறருக்கு வாழ்வளிப்பதாக இருக்க வேண்டும். தீய வழியில் நடப்பவர்களை தூய வழியில் நடத்தி செல்ல நம்முடைய நாவினால் வரும் வார்த்தை பயன்பட வேண்டும். கெட்ட பேச்சு, மற்றவர்களை குறை சொல்லும் பேச்சு, புரணி பேச்சு, கோபத்தால் பேசும் பேச்சு ஆகியவற்றை பேச நம்முடைய நாவு பயன்படக்கூடாது. இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் என் நாவினால் வரும் சொற்கள் பிறருக்கு வாழ்வளிப்பதற்கும், நீதியின் பாதையில் பிறரை அழைத்து செல்வதற்கும், மனமாற்றத்தை பிறருக்கு உண்டாக்குவதற்கும், சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவும், பிறரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் பயன்பட உம்முடைய ஆசீர்வாதமான சொற்களால் என் நாவினை அலங்கரித்து ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.